வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். கடந்த வாரம் நடந்த ஏர் இந்தியா விபத்து தொடர்பான விசாரணையில் தற்போது வெளியாகியுள்ள புதிய விவரங்கள் காக்பிட்டில் இருந்து பிரதான விமானிகளின் மீது கவனத்தை திருப்புகின்றன. விமானத்தின் இரண்டு விமானிகளும் இடையிலான உரையாடலின் கருப்பு பட்டி பதிவு விமானத்தின் இரண்டு என்ஜின்களுக்கு எரிபொருள் செல்வதை கட்டுப்படுத்தும் சுவிட்ச்களை அணைத்தவர் கேப்டன் தான் என்பதை குறிக்கிறது என்று அமெரிக்க அதிகாரிகளின் ஆரம்ப மதிப்பீடு குறித்து நன்கு அறிந்த அதிகாரிகள் தெரிவித்ததாக அமெரிக்காவின் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் பத்திரிகை தெரிவித்துள்ளது. விபத்து நடந்த அன்று போயிங் 787 ட்ரீம்லைனர் விமானத்தை டேக் ஆஃப் செய்தவர் விமானத்தின் துணை விமானி கிளைவ் குந்தர். விமானம் ரன்வேயில் இருந்து உயர்ந்த பின்னர் துணை விமானி கிளைவ் குந்தர் விமானத்தின் பிரதான விமானி கேப்டன் சுமித் சபர்வாலிடம் சுவிட்ச்களை கட் ஆஃப் நிலைக்கு ஏன் நகர்த்தினீர்கள் என்று கேட்டதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்தனர். துணை விமானி முதலில் தனது ஆச்சரியத்தை வெளிப்படுத்தினார், பின்னர் பீதியடைந்தார் என மக்கள் தெரிவித்தனர். அந்த நேரத்தில் கேப்டன் அமைதியாக இருப்பது போல் தோன்றியது. கடந்த வாரம் வெளியிடப்பட்ட விசாரணையின் முதற்கட்ட புலனாய்வு அறிக்கை இந்த காக்பிட் உரையாடலை சுருக்கமாக கூறியது. இந்தியாவின் விமான விபத்து பணியகத்தின் முதற்கட்ட புலனாய்வு அறிக்கையில் ஒரு விமானி மற்றவரிடம் ஏன் சுவிட்ச்களை நகர்த்தினார் என்று கேட்டதாகவும் அதற்கு மற்றவர் நான் நகர்த்தவில்லை என்று மறுத்தார் என்று குறிப்பிட்டதுடன் நிறுத்தி கொண்டது. ஆனால் எந்த விமானி என்ன சொன்னார் என்பதை அடையாளம் காட்டவில்லை. அப்போது வெளியான தகவலில் சுவிட்ச்களை கட் ஆஃப் நிலைக்கு ஏன் நகர்த்தினீர்கள் என்று கேட்டவர் துணை விமானி என்பது தெரிய வந்துள்ளது. இந்த விஷயத்தை நன்கு அறிந்த அமெரிக்க விமானிகள் மற்றும் விசாரணையை கண்காணிக்கும் பாதுகாப்பு நிபுணர்களின் கூற்றுப்படி சுவிட்ச்களை அணைத்தவர் கேப்டன் தான் என்று முதற்கட்ட அறிக்கை கூறுகிறது. சுவிட்ச்களை அணைத்தது தற்செயலாக நடந்ததா அல்லது வேண்டுமென்றே செய்யப்பட்டதா என்பதை அறிக்கை கூறவில்லை என்றார்கள். ஜூன் 12ஆம் தேதி நடந்த துயரத்திற்கு வழிவகுத்த நிகழ்வுகளின் வரிசையும் விமானிகளின் செயல்களையும் புரிந்து கொள்ள புதிய விவரங்கள் உதவும். இருவரும் பறக்கும் கனவுகளுடன் வளர்ந்தவர்கள். கேப்டன் சுமித் சபர்வால் பல தசாப்த கால அனுபவசாலி. அதே நேரத்தில் துணை விமானி கிளைவ் குந்தர் 30களின் முற்பகுதியில் இருந்து இளைஞர். மேலும் அவரது வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு ஆர்வமாக இருந்தார் என்று நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் தெரிவித்தனர். இந்திய அதிகாரிகளின் அறிக்கையை படித்த அமெரிக்க விமானிகள் இது பற்றி கூறிய போது விமானத்தை டேக் ஆஃப் செய்தவர் துணை விமானி என்பதால் விமானத்தின் அந்த கட்டத்தில் துணை விமானி கிளைவ் குந்தர் விமானத்தின் மேலிடும் செயல்முறையை செய்து கொண்டிருப்பார். அதற்கு இரண்டு கைகளும் தேவை. இப்போது திரையில் தெரியும் புகைப்படத்தை பாருங்கள். அதில் சிவப்பு வட்டத்தில் தெரிவதுதான் துணை விமானியின் சைட் ஸ்டிக் கண்ட்ரோலர். இதை ஜாய்ஸ்டிக் என்றும் அழைப்பார்கள். இதை இரண்டு கைகளாலும் பிடித்து முன்னோக்கி இழுக்கும் போது விமானம் மேலேறும். விமானம் மேலேற தொடங்கி சில வினாடிகளின் பின்னர் தான் சுவிட்ச்கள் அணைக்கப்பட்டன. துணை விமானி தனது இரண்டு கைகளையும் பயன்படுத்தி ஜாய்ஸ்டிக்கை முன்னோக்கி இழுக்கும் நேரத்தில் அவரால் சுவிட்சை தட்டவே முடியாது. மாறாக பிரதான விமானி சபர்வால் கண்காணிப்பாளராக செயற்பாட்டை மேற்பார்வையிடும் போது அவரது கைகள் சுதந்திரமாக இருந்திருக்க வாய்ப்பு உள்ளது. அறிக்கையின்படி சுவிட்ச்கள் தொடர்ச்சியாக ஒரு வினாடி இடைவெளியில் நகர்த்தப்பட்டன. சுமார் 10 வினாடிகள் கழித்து இரண்டு சுவிட்ச்களும் மீண்டும் இயக்கப்பட்டன. ஆனால் அது தாமதமாகிவிட்டது. விமானத்தால் மேலிட முடியவில்லை. விமானம் அகமதாபாத் விமான நிலையத்திற்கு அருகில் விபத்துக்குள்ளானது. அதில் இருந்த 242 பேரில் ஒருவரை தவிர மற்ற அனைவரும் கொல்லப்பட்டனர். இந்த முதல் கட்ட புலனாய்வு அறிக்கையின் விவரங்கள் குற்றவியல் அதிகாரிகள் இந்த விஷயத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று சில அமெரிக்க அதிகாரிகளை கூற வைத்துள்ளது. அவர்களது கூற்றுப்படி விபத்து அமெரிக்க மண்ணில் நடந்திருந்தால் விசாரணையில் குற்றவியல் அதிகாரிகளும் சேர்த்துக் கொள்ளப்பட்டிருப்பார்கள் என்று இந்த விஷயத்தை நன்கு அறிந்தவர்கள் தெரிவித்தனர். அமெரிக்காவில் விபத்து புலனாய்வாளர்கள் விமான விபத்தினை ஒரு சாத்தியமான குற்றம் நடந்ததாக நம்பினால் வரலாற்று ரீதியாக FBI போன்ற புலனாய்வு நிறுவனங்களை புலனாய்வில் ஈடுபடுத்தி உள்ளனர். இந்திய அதிகாரிகளின் முதற்கட்ட புலனாய்வு அறிக்கை விபத்திற்கு வழிவகுத்தது அல்லது எரிபொருள் சுவிட்ச்கள் ஏன் அணைக்கப்பட்டன என்பது குறித்து எந்த முடிவுகளையும் எட்டவில்லை. 787 விமானத்தின் சாத்தியமான வடிவமைப்பு குறைபாடுகள், செயலிழப்புகள் அல்லது பராமரிப்பு சிக்கல்களை முதற்கட்ட புலனாய்வு அறிக்கை நிராகரிக்கவில்லை. இந்த வாரம் ஏர் இந்தியாவின் தலைமை நிர்வாகி கேம்பல் வில்சன் விமான நிறுவன விபத்து குறித்து முன்கூட்டிய முடிவுகளை எடுப்பதை தவிர்க்குமாறு தெரிவித்தார். மேலும் விசாரணைகள் இன்னமும் முடிவடையவில்லை என்றும் கூறினார். ஏர் இந்தியா பிரதிநிதி ஒருவர் விமான நிறுவனம் விசாரணைக்கு தொடர்ந்து ஒத்துழைத்து வருவதாகவும் தெரிவித்தார். அதே நேரத்தில் ஏர் இந்தியா விமானம் AI-171 விபத்து தொடர்பான முதல்கட்ட கண்டுபிடிப்புகள் மற்றும் பொது விமர்சனங்கள் குறித்து இந்திய விமானிகள் கூட்டமைப்பு FIP கடுமையான கவலைகளை எழுப்பியது. முதல்கட்ட அறிக்கை எவ்வாறு விளக்கப்பட்டு பொதுவில் வழங்கப்பட்டது என்பதையும் நாங்கள் உறுதியாக எதிர்க்கிறோம் என்று FIP ஒரு அதிகாரப்பூர்வ அறிக்கையில் தெரிவித்துள்ளது. விரிவான தரவு இல்லாததற்கும் விமானியின் பிழையை குறைக்கும் மற்றும் விமான குழுவினரின் திறனை கேள்விக்குள்ளாக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட சுருக்கமான காக்பிட் குரல் பதிவுகளை பெரிதும் நம்பியிருப்பதற்கும் முதல்கட்ட புலனாய்வு அறிக்கையை விமானிகள் சங்கம் விமர்சித்தது. புலனாய்வு அறிக்கையை தயாரித்த AAIBயும் ஒரு அறிக்கையினை வெளியிட்டது.
விசாரணை செயல்முறையின் நேர்மை குறைமதிப்புக்கு உட்படுத்தப்படும் அபாயத்தை ஏற்படுத்தும் முன்கூட்டிய கதைகளை பரப்புவதை தவிர்க்குமாறு பொதுமக்களையும் ஊடகங்களையும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த கட்டத்தில் எந்த ஒரு திட்டவட்டமான முடிவுகளுக்கு வருவதற்கும் அதிக காலம் எடுக்கும் என்று விசாரணை அமைப்பு மேலும் கூறியது. விமான விபத்து விசாரணைகள் பெரும்பாலும் 1 வருடம் அல்லது அதற்கு மேல் நீடிக்கும். மேலும் வெளிச்சத்திற்கு வரும் புதிய தகவல்கள் ஆரம்ப மதிப்பீடுகளுக்கு முரணாகவும் இருக்கலாம். ஏர் இந்தியா விமானத்தில் கேப்டனாக பணியாற்றிய 56 வயதான விமானி சபர்வால் தனது நோய்வாய்ப்பட்ட தந்தையை பராமரிப்பதில் அர்ப்பணிப்புடன் செயற்படும் மென்மையான மனிதர் என்று நண்பர்கள் மற்றும் அண்டை வீட்டார் தெரிவித்தனர். இந்தியாவின் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சில் அதிகாரியாக பணியாற்றிய அவரது தந்தை அவரது விமானியாகும் கனவை ஊக்கப்படுத்தியதாக அவர்கள் கூறினார்கள். சபர்வால் 1990களின் முற்பகுதியில் இந்திரா காந்தி ராஷ்டிரிய உடான் அகாடமியில் பயின்று தனது விமானியாகும் கனவை தொடங்கினார். இந்தியாவின் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சால் நடத்தப்படும் மதிப்புமிக்க விமான பள்ளியான அது ஏர் இந்தியா மற்றும் இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானிகளுக்கு பயிற்சி அளித்துள்ளது. ஏர் இந்தியா விமானியும் சபர்வாலின் நண்பருமான கபில் கோகல் அவருடன் 1 வருடம் விமான பள்ளியில் படித்தார். சபர்வால் பற்றி கபில் கோகல் கூறிய போது அவர் தங்கள் வகுப்பு தோழர்களிடையே தனித்து நின்றார். மிகவும் கண்ணியமானவர், ஒருபோதும் யாரையும் திட்டியதில்லை, மதுவருந்தியதிலே மிகவும் மென்மையாக பேசினார். சில சமயங்களில் நாங்கள் அவரை சத்தமாக பேச சொல்லி வேண்டியிருந்தது என்று கூறினார். ஆரம்பத்திலிருந்தே அவர் மிகவும் நிதானமான மனிதர் என்று கோகல் கூறினார். மற்ற மாணவர்களின் குழப்பமான அறைகளை போலல்லாமல் சபர்வால் தனது அறையில் குறைந்தபட்ச பொருட்களையே வைத்திருந்தார். நீங்கள் அவரது அலமாரியை திறந்தால் 2 சாதாரண சட்டைகள், 2 டி-ஷர்ட்கள், 2 ஜோடி காலணிகள், 1 ஜோடி செருப்புகள் மற்றும் ஒரு பை ஆகியவை மட்டுமே இருந்தன என்று கோகல் கூறினார். அவர் பறக்கும் ஆர்வத்தால் உந்தப்பட்டார் என்று கோகல் கூறினார். மேலும் இளைய மாணவர்களுக்கு வழிகாட்டுவதில் ஒரு திறமையை காட்டினார். அவர் ஒரு நடுத்தர வர்த்தக சிறுவனாக இருந்த போது வானத்தை பார்த்து நான் அங்கு இருக்க விரும்புகின்றேன் என்று அடிக்கடி கூறியதாக கோகல் தெரிவித்தார். 32 வயதான துணை விமானி குந்தர் தனது தாயால் ஏர் இந்தியா விமான பணிப்பெண்ணாக 3 தசாப்த கால வாழ்க்கையால் ஈர்க்கப்பட்டு ஒரு குழந்தையாக இருந்த போதே விமானியாக பறக்க வேண்டும் என்று கனவு கண்டார். அவரது தாயார் தனது குழந்தை பருவ பயணங்களை சிங்கப்பூர், பேங்காக் மற்றும் துபாய்க்கு தன்னுடன் மேற்கொண்டதை நண்பர்களுடன் நினைவு கூர்ந்தார். அவரது சகோதரி காமில் குந்தர் கூறிய போது அவர்கள் குழந்தைகளாக இருந்த போது குந்தர் எப்போதும் ஒரு விமானியாக நடிப்பார். அவர் பறப்பது பற்றிய அனைத்தையும் விரும்பினார் என்று கூறினார். குந்தர் 19 வயதில் விமான பள்ளியில் சேர அமெரிக்காவின் புளோரிடா மாநிலம் சென்றார். அமெரிக்காவின் வர்த்தக விமானி உரிமத்தை பெற்றார். 2014ஆம் ஆண்டு தொடங்கி அவர் இந்தியா மற்றும் பஹ்ரைனில் 3 ஆண்டுகள் கூடுதல் பயிற்சி மற்றும் தேர்வுகளை மேற்கொண்டார். பின்னர் ஏர் இந்தியா 2017ஆம் ஆண்டு அவரை வேலைக்கு அமர்த்தியது. அவர் ஏர்பஸ் A320 விமானத்தில் தமது விமானி பணியை தொடங்கினார். பின்னர் 2022ஆம் ஆண்டு ஏர் இந்தியா அவரை போயிங் 787 ட்ரீம் லைனருக்கு மாற்றியது. புதிய விமானத்தை கற்றுக்கொள்வதில் வேறு சில விமானிகள் விரக்தி அடைந்திருக்கலாம். ஆனால் குந்தர் ஒரு பெரிய ஜெட் விமானத்தை செலுத்துவதில் உற்சாகமாக இருந்தார் என்று நண்பர்கள் தெரிவித்தனர். குடும்பத்தினரும் நண்பர்களும் குந்தரை பற்றிய சூப்பர் ஹீரோ படங்களின் ரசிகராக வர்ணித்தனர். அவர் புதிதாக ஒரு கணினியை எவ்வாறு உருவாக்குவது என்பதை தானே கற்றுக்கொண்டார். அவர் தொடர்ந்து தனது நகைச்சுவைகளையும் இன்ஸ்டாகிராம் மீம்களையும் அனுப்புவதாகவும் அவற்றை பற்றி சிரிக்க தன்னை அழைப்பதாகவும் அவரது சகோதரி கூறினார். அவரது சிரிப்பு மிகவும் தொற்றிக்கொள்ளும் தன்மை கொண்டது என்று அவர் கூறினார். விமானத்தின் கருப்பு பட்டியின் குரல் பதிவுகளின் உள்ளடக்கங்கள் இந்திய அதிகாரிகளால் இறுக்கமாக பாதுகாக்கப்பட்டு விமானத்தின் இறுதி தருணங்களின் நிகழ்வுகளின் வரிசையும் முடிவு செய்ய முக்கியமாக கருதப்படுகின்றன. அமெரிக்க தேசிய போக்குவரத்து பாதுகாப்பு வாரியத்தின் தலைவர் ஜெனிஃபர் கோமெண்டி ஏர் இந்தியா விமானத்தின் கருப்பு பட்டி ஒளிப்பதிவை தானே கேட்க முயன்றதாக இந்த விஷயத்தை நன்கு அறிந்தவர்கள் தெரிவிக்கின்றனர். விமான பெட்டியின் குரல் பதிவு மற்றும் விமான தரவு பதிவாளரிடமிருந்து வரும் விவரங்கள் உட்பட ஏர் இந்தியா விசாரணையின் அனைத்து அம்சங்கள் குறித்தும் ஹோமெண்டிக்கு முழுமையாக விளக்கப்பட்டதாக NTSB செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்தார். இந்த விபத்து பயணிகளுக்கு ஏதேனும் உடனடி பாதுகாப்பு எச்சரிக்கை ஏற்படுத்தியதா என்பதை விரைவாக தீர்மானிப்பதே இந்திய அதிகாரிகளுடன் இணைந்து பணியாற்றுவதில் தனது குறிக்கோள் என்று ஹோமெண்டி கூறினார். விபத்துக்கு பின்னர் போயிங் என்ஜின் தயாரிப்பாளரான GE ஏரோஸ்பேஸ் மற்றும் பெடரல் ஏவியேஷன் நிர்வாகம் ஆகியவை 787 ஆபரேட்டர்களுக்கு எந்த பாதுகாப்பு அறிவிப்புகள் அல்லது உத்தரவுகளையும் வெளியிடவில்லை. அமெரிக்க போயிங் நிறுவனம் ட்ரீம் லைனரை வடிவமைத்ததாலும் அமெரிக்க GE நிறுவனம் அதன் என்ஜின்களை தயாரித்ததாலும் அமெரிக்க அமைப்பு FAA விமானத்தை பயணிகள் விமானத்திற்கு சான்றளித்ததாலும் அமெரிக்க தேசிய போக்குவரத்து பாதுகாப்பு வாரியம் NTSB இந்திய விசாரணையை உன்னிப்பாக கவனிக்கிறது. 1999ஆம் ஆண்டு எகிப்து ஏர் விமானம் 990 விபத்துக்குள்ளானது தொடர்பான அமெரிக்க தலைமையிலான விசாரணையை மேற்பார்வையிட உதவிய முன்னாள் மூத்த NTSB அதிகாரி பென் பெர்மனின் கூற்றுப்படி எரிபொருள் கட்டுப்பாட்டு சுவிட்ச்கள் ஒரு வினாடி இடைவெளியில் அடுத்தடுத்து அணைக்கப்பட்டதாக இந்திய அதிகாரிகளின் முதற்கட்ட புலனாய்வு அறிக்கை கண்டறிந்தது.
இது வேண்டுமென்றே செய்யப்பட்ட செயலை பரிந்துரைக்கிறது என்றார். என்ஜின்களின் எரிபொருள் குறைக்கப்படுவதற்கு முன்பு வழக்கமான புறப்பாடு மற்றும் ஏறுதல் போன்றவற்றுக்கு இந்த அறிக்கை வழக்கத்துக்கு மாறான எதையும் பரிந்துரைக்கவில்லை என்று பெர்மன் கூறினார்.